ஒரு ஷிப்பில் வந்து ஒரு கேப்டன் எப்படி சொல்கிறாங்க, அவர் தான் அந்த ஷிப்பு வந்து எல்லாமே அவரை நம்பி தான் போகிறோம். அதே மாதிரி ஒரு டீமில் வந்து இவரை நம்பி தான் போகிறோம். அப்படின்ற பட்சத்தில் ஒரு கேப்டனோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தான் வந்து உங்களோட பிளேயர்ஸை வந்து ஃபஸ்ட்டு வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணணும். ஓகேவா? பிளேயர்ஸ் வந்து எல்லாருமே ஒவ்வொரு மைண்டாக இருப்பாங்க. ஓகேவா? இப்போ வெளியிலேருந்து இப்போ வந்து ஒரு மேட்சஸ்க்கு வராங்க ஓகேங்களா, மோஸ்ட்லி வந்து அவங்களோட பார்ட்டிஷன், அவங்களோட வேலைகள் என்னன்றதை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? இப்போ ஒரு 11 பேர் கொண்டு ஒரு மேட்ச் ஆடுறீங்க. இந்த மேட்ச்சில் வந்து யாரெல்லாம் பவுலரு, யாரெல்லாம் பேட்ஸ்மேனு, இதை வந்து உங்கள் மைண்டில் இருக்கணும். அதே மாதிரி யாருக்கு எங்கே சான்ஸ் தரணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து மேட்ச் வின் எப்படி பண்ணணும், வர பிளேயர்ஸை யூஸும் பண்ணணும். அதே மாதிரி மேட்சும் வின் பண்ணணும். அந்த பிளேயர்ஸும் ஷஃபில் ஆகக்கூடாது. இது எல்லாமே கேப்டன் கையில் தான் இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா மோர் காம். இப்போ தோனி வந்து இவ்வளோ வின் பண்ணுறாரு அப்படின்னா, தோனி வந்து அந்த ஃபீல்டில் அவ்வளோ காமாக இருப்பார். அந்த டிசிஷன் மேக்கிங், அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஒரு டிசிஷன் மேக்கிங்னா எப்படி தெரியுமா, ஒரு ஃபாஸ்ட் பவுலரா, இவர் தான் ஃபாஸ்ட் பவுலர். ஒரு ஸ்பின்னரா, இவர் வந்து இங்கே தான் போடுவார். ஃபாஸ்ட் பவுலராக இவர் இங்கே தான் போடுவார். அவர் செகண்ட் ஃபீல்டு தான் போடுவார். இதை வந்து இந்த ரிதம் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். எப்படி சேஞ்ச் பண்ணணும்னா வந்து மேட்சோட சுச்சுவேஷன் ஒரு தான் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு நல்ல ஒரு காட்டாக 2 பேர் இறங்கிட்டாங்க, இறங்கி அடிச்சுட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் ஃபாஸ்ட் பவுலர் என்ன பண்ணணும், ஒரு எண்டு ஃபாஸ்ட், ஒரு எண்டு ஸ்பின்னரை வந்து எப்படி போடணும் அப்படின்னா, ஒரு காட்டாக வச்சிங்களேன், ஒரு ஆஃப் ஸ்பின்னர் நல்லா கட் பண்ணுறான் தெரியுமா, அவங்களோட கொடுத்து கட் பண்ண சொல்லுவோம். அதே மாதிரி நீங்கள் வந்து மேட்ச் முடிக்கிறோட நீங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக டீமோட சப்போர்ட்டு, டீமை வந்து என்கரேஜ் பண்ணிகிட்டே இருக்கணும். பேட்டிங்கில் ஒருத்தன் வந்து இப்போ நீங்கள் ஒருத்தனை சான்ஸ் தரீங்க வச்சுக்கோங்களா, ஒரு பேட்ஸ்மேனை ரீப்ளேஸ் பண்ணுறீங்க, அவன் சான்ஸ் தரீங்க, அந்த மேட்ச்சில் அவன் சரியாக ஆடல வச்சுங்களேன், இங்கே அவன் சரியாக ஆடலையோ இல்லை மேட்ச் வந்து அவுட் ஆகிடுச்சு அப்படின்ட்டு வச்சிங்களேன், அதுக்காக சஃப்லே ஆகக்கூடாது. ஆனால் மேட்சோட ரிசல்ட்டை பொறுத்து நீங்கள் ஒரு பிளேயர்ஸுக்கு சான்ஸ் கொடுக்குறீங்க வச்சிங்களேன், அந்த பிளேயர்ஸ் வந்து ஷைன் ஆகவே முடியாது. நீங்கள் வந்து அவனை வந்து ஷைன் பண்ணி எடுத்துக்கணும்னா அவனுக்கு நிறைய வந்து உங்களோட இன்புட் நிறைய போகணும். அவன் டீமுக்குள்ளே வரணும், அவன் மேட்ச்க்குள்ளே வரணும், அவன் கேமுக்குள்ளே வரணும். இதெல்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் அவனை ஷைன் பண்ணிட்டீங்க வச்சுங்களேன், ஆட்டோமேட்டிக்காக அவன் ரிசல்ட் ஈஸியாக கொடுத்துருவாங்க. இதை நீங்கள் பண்ணி பாருங்கள். ஒரு பிளே